வாசனையே தட்டி தூக்குற சின்ன வெங்காயம் வத்த குழம்பு. ஒரே ஒரு பொடிய மட்டும் தாங்க வச்சு செஞ்சிருக்கேன். நெறைய செஞ்சு வச்சுக்கிட்டா எப்ப வேணாலும் செஞ்சு சாப்பிடலாம். வெங்காயம் இருக்கத்தோட அந்த வாரத்துக்குள்ளேயே முடிச்சிடலாம். கண்டிப்பா வெந்தயம் வேணும். வெந்தயத்தோட என்னெல்லாம் தாளிப்பு சேர்ப்போமோ சேர்த்துக்குங்க. இந்த பொடி வந்து வீட்ல இருக்க ஒரே ஒரு பொடி தாங்க. போட்ட உடனே 2 வதக்கல்ல புளி தண்ணி கொட்டிடுங்க. இது கூட தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, மஞ்சள் தூள் கண்டிப்பா ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை கொதிக்க விட்டுருங்க. வெந்தயக்கீரை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததை அலசி காய வச்சுருக்கேன். இனி டப்பாவில் எடுத்து வச்சுக்கிட்டா தேவைப்படுறப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜில் இன்னும் நல்லா சுண்டி வரும். தேர்ட் ஸ்டேஜில் கொஞ்சமாக வெல்லம் போட்டுட்டு மூடி வச்சிட வேண்டியது தாங்க. இனி பரிமாற வேண்டியது தான். என்ன பொடி போட்டேன்னு தானே, சாம்பார் பொடியை மட்டும் போட்டேங்க. கடையிலேருந்து ஒரு பொடியை வாங்கி வத்தக்குழம்பு பண்ண வேண்டியதே இல்லைங்க. வீட்டில் இருக்க சாம்பார் பொடியை வச்சு ரசமாக பண்ணிடலாங்க. டாப்பிங்க்கு வந்துட்டு கொஞ்சம் வேர்க்கடலையே வறுத்து வச்சுக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு என்னென்ன பொரியல் காம்பினேஷன் பார்க்கலாமா? கண்டிப்பாக இதுக்கு கோஸ் நல்ல காம்பினேஷனுங்க. ஆனால் நான் ஃபஸ்ட் நாள் வந்து வெண்டைக்காய் பண்ணேன், செகண்ட் நாள் தான் கோஸ் பண்ணினேன். ரெண்டுமே சூப்பராக இருந்ததுங்க. குழம்பு ஆற வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க. சுட சுட சாதத்தில் சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க. எங்கள் வீட்டில் அவர் நல்லெண்ணெய் விட்டுக்குவார், நான் நெய் தான் விட்டுக்குவேன். நீங்கள் என்னென்ன காய்களை வத்தக்குழம்பு கூட ஆட் பண்ணிப்பீங்க? நெய் ஆட் பண்ணுவீங்களா, இல்லைன்னா எண்ணெய் ஆட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.